மயிலாடுதுறை எஸ்பி டிஎஸ்பி சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. அவர் குற்றம் வச்சது எனக்கு சம்பளம் கரெக்டா வரல, எனக்கு கொடுத்த வண்டியை ரிட்டர்ன் எடுத்துட்டீங்கன்னு. அதெல்லாம் சும்மா விட்டு இப்ப ரொம்ப அசம்பவம் வச்சு அதே எஸ்பி ஸ்டாலின் சொல்லிட்டு ஒருத்தர் அவரு கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரு. என்னன்னா பத்திரிகை நண்பர்கள்லாம் கொடுத்து அது தவறானது, அது எனக்கு தெரியாது, இதே சொல்றீங்க. ஒரே வாரத்தில் கூப்பிட்டு சார் அவர் என்ன சொன்னாலும் தவறானதுன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியது சார். நீங்க கேளுங்க கொஸ்டின் எல்லாரும் கேட்க விட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு தவறானதுன்னு இருக்கிறது 4 டைரக்ஷன் தான், மேலே கீழே ரைட் லெஃப்ட் முன்னாடி பின்னாடி அவ்வளவுதான் சொல்லிட்டு போங்க. எதுக்கு தவறானது மாத்தி சொல்றீங்க? படம் காமிக்கிறீங்களா? இப்ப அவருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அந்த மேலதிகாரி இருந்துச்சுன்னா இது டிஎஸ்பி தான் காரணம் இருப்பீங்க. உங்களுக்கு காரணம் கிடைக்கல சார், அவர் மேல குற்றம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் நான் பொய்ன்னு சொல்ல. இவ்வளவு நாள் என்ன பண்றீங்க? இப்ப அவரு புகார் வச்சதுனால அது பொய்யா கூட இருக்கலாம், அவர் உண்மையா கூட இருக்கலாம். அவ்வளவு நாள் இல்ல, அது இப்ப இருக்கிற தூசி சேர்த்து அத்தனை புகார்கள் எடுக்கிறீங்க. அவர் கேட்டது ஒண்ணுதான், எனக்கு கொடுத்த வண்டியை திருப்பி எடுத்துட்டீங்க சார். நீங்க கொடுத்த இந்த வண்டியை ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு டிரைவர்னு அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பீங்க, அவர் பேரை வெளியிட்டிருக்கலாம். இல்ல எங்க அந்த காவல்துறையினால இந்த டிரைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம், நாங்க கொடுத்த வண்டி இவர் தான் வேணும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்கலாம். அப்புறம் சேலரி போட வச்சுட்டீங்க, சேலரி ஸ்லிப் எடுத்து காமிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டு தவறானது அது நம்பகத்தானது, அது உண்மையே இல்லை. இது என்ன சார் பொறுப்பு? ஒரு அக்யூஸ் வந்தாங்கன்னா நான் பண்ணேன்னு சொன்ன விட்டுருவீங்களா? இதெல்லாம் நியாயமா சார்? ஒரு மேலதிகாரி எஸ்பி ரேஞ்சில் இருந்துட்டு எஸ்பிஐ இப்படி சொல்லலாமா சார்? இது பார்த்துக்கோங்க, அதுக்கு மேல இருக்க அதிகாரிங்க அவர் மேல நடவடிக்கை எடுங்க. யாருன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு யாரு காரணமோ அவர் உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க. என்ன பண்ணா அவர் டிஎஸ்பி மேல தப்புன்னு சொல்ல ரைட்டுன்னு சொல்ல, அவர் வச்சிருக்க குற்றத்தை நீங்க நிரூபிக்கணும்னா அது சேலரி ஸ்லிப்பா இருக்கட்டும், இல்ல கொடுத்த வண்டியோட டிரைவரா இருக்கட்டும், இல்ல என்ன வண்டி கொடுத்த வண்டி பொலரோ எடுத்துட்டோம் அப்படின்றீங்க, பொலரோ ஓடுற நிலைமை இல்லைன்றீங்க. இது எப்படின்னா ஊடக தன்மையில எனக்கு தெரிய வந்துச்சு பொலரோன்னு. அப்போ கொடுத்த வண்டி என்னன்னு சொல்லுங்க சார். சரியா போச்சு, கொடுத்தது சொல்ல மாட்டேங்க, எடுத்த வண்டி மட்டும் பொலரோன்னு சொல்றீங்க. என்ன வண்டி கொடுத்தீங்க? அந்த வண்டிக்கு நம்பர் இல்லையா? நம்பர் அழிச்சு அதாவது பிளட் பண்ணுங்க சார். இந்த நம்பர்னு சொல்லி ஊடகத்தை கொடுங்க. கவர்மெண்ட் வண்டி நம்பர் சொல்றதுக்கு என்ன சார் கொடுத்தேன்றீங்க? அவர் யூஸ் பண்ண முடியாதா? கொடுத்தேன்றீங்க, அது பொய்யா தான் இருக்க முடியும். ஏன்னா கொடுத்தோம் அப்படின்னீங்க. என்ன வண்டி கொடுத்தீங்க? வண்டி எந்த மேக்கு, எந்த வருஷ நம்பரு, அப்படி வண்டி நம்பர் சொல்ல முடியலனாலும் அதுக்கு ஒரு டிரைவர் அப்பாயின்ட் பண்ணிருப்பீங்களா? நீங்க டிரைவருக்கு கொடுக்கல, ஒரு டிஎஸ்பிக்கு வண்டி கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு பர்சனல் டிரைவர் கொடுத்துருப்பீங்க. வண்டிக்கு பர்சனல் டிரைவர்ல அந்த வண்டிக்கு கொடுத்துருப்பீங்க. அதாவது அலுவலக வேலைக்கு ஒரு வண்டி டிரைவர் கொடுத்துருப்பீங்க. யார் டிரைவர் பேர் என்ன, எப்போ போனாரு, எதுக்கு போனாரு, எதுக்கு ஏர்ல, இவர் ஏன் அந்த டிரைவரையும் வண்டி யூஸ் பண்ண கேளுங்க சார். அதை விட்டு தவறானது இதெல்லாம் நியாயமே இல்லை சார். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நெஞ்சு வலின்னு இருக்கு, நெஞ்சு வலின்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது என்னன்னு அவரு முழுமையா ரெடியாகி நல்லபடியா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் பொய் யார் உண்மைன்னு. நம்ம சேனல்ல அப்டேட்ல இருக்குவேன். நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.